ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரியோட குடும்பம் புதுசாக போகிற அந்த வீட்டுக்கு குமரன் பெயிண்ட் எல்லாம் அடித்து முடிக்கிறாங்க. வீட்டு ஓனர்கிட்ட பணமும் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பொருளெல்லாம் நிவினோட சேர்ந்து உள்ளே எடுத்துலாம் வைக்கிறாங்க. அடுத்து காவேரி அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக அந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆஃபீஸோட எம்டி இருக்காங்களா, ஓனர் இருக்காங்களா, அவங்க உள்ளே போகும்போதே காவேரியை பார்த்துடுறாங்க. உள்ளே எல்லாம் ரிசியூம்லாம் வாங்கி படித்ததுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சு போகுது காவேரி வந்து விஜயோட ஒய்ஃப் அப்படின்னு. உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. விஜய் வந்து சின்னதாக சும்மா ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ இன்டர்வியூ கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வந்தவங்க எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா காவேரியை கூப்பிட்றாங்க. காவேரியை கூப்பிட்டு அந்த மாதிரி கேட்கும்போது கரெக்டாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலம் பலவீனம் அதை பற்றி கேட்கும்போது ரெண்டுமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கதவை திறந்துட்டு விஜய் உள்ளே வராரு. விஜயை பார்த்ததுமே காவேரி வந்து டாம் அண்ட் ஜெர்ரி சண்டே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கௌதம் வந்து வெளியில் போக சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட ஃப்ரெண்டை அவர் வெளியில் போயிடுறாரு. அதுக்கப்புறம் காவேரிகிட்ட பேசுகிறாரு. விஜய் இன்றைக்கி காவேரிகிட்ட பேசும்போது ரொம்பவுமே எமோஷனலாக அப்படியே கண் கலங்குற மாதிரி தான் பேசினார். ஆனால் காவேரி வந்து பிடிவாதமாக அந்த விஷயத்தில் பேசுகிறாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்புறம் நான் கஷ்டப்படுத்த முடியாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இடையில பார்த்தோம் அப்படின்னா வெண்ணிலாவோட விஷயத்தையும் பேசுகிறாங்க. காவேரி ரொம்பவுமே சமாதானம் ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ரொம்ப அமைதியாக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கையெல்லாம் பிடிச்சி ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. ஆனால் காவேரி வந்து என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, இப்போ என்னை எதுவும் இந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, நான் என்ன மனநிலைமையில் இருக்கேன்னு உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. காவேரியை பார்த்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு விஜய். கையெல்லாம் பிடிச்சி ஃபீல் பண்ணிவிட்டு சரி நீ இங்கேருந்து கிளம்பு, நீ போயிட்டீங்கன்னா என்னை யார் பார்த்துக்கோ அப்படிலாம் ரொம்ப பேசுகிறாருன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் காவேரி அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போ விஜய் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து அவங்க ஃப்ரெண்டு கௌதம் வராங்க. வந்ததுக்கப்புறம் அப்படியே சமாதானம் ஆகிறாரு. நார்மலாக பேசும்போது சும்மா கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயும் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு சரி என் ஒய்ஃப் வந்து கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, நான் சமாதானப்படுத்தணும் இல்லையா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜாலியாகிடுறாரு. அடுத்து வந்து கம்பெனியில் வேலை இருக்குது, நீ காவேரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, 1 லட்சம் சம்பளம்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க ஃப்ரெண்டு கௌதம் சொல்கிறாரு. இருந்தாலும் விஜய் சொன்னதுக்காக ஃபோன் பண்ணி காவேரிகிட்ட பேசுகிறாங்க. ஆனால் காவேரி கொஞ்சம் பேசினதுக்கப்புறமே கண்டுபிடிச்சிடுறாங்க. பக்கத்தில் இருக்கட்டையும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபன் கலாட்டா பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனை வச்சிடுறாங்க. ஒரு மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி சண்டையாக இருக்குது. ரொம்பவுமே ஜாலியான எபிசோடாக இருந்துச்சு இன்றைக்கி. அடுத்து பார்த்தோம்னா நம்ம காவேரியை சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம விஜய் என்னெல்லாம் அட்ராசிட்டி பண்ணுறாரு, என்னெல்லாம் குறும்புத்தனம் பண்ணுறாருங்கிறது தான் அடுத்து இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்க போது பார்க்கலாம். இந்த டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.